رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال لقمان لابنه وهو يعظه إلى آخر الآية எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுமாக. ஒரு குடும்பத்தினுடைய சாதனைகள் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு சாதனையாக தெரிபவர் முதலாக தாய். ஆனால் அந்த சாதனைக்கு முழுமையான சொந்தக்காரராக இருப்பவர் தந்தையாக ஒரு காரணமாக இருப்பார். ஆனால் அந்த தந்தை வெகு வெறியிலே சீக்கிரமாக அவர் தெரிய மாட்டார். தந்தை என்பவர் அவர்களுடைய அன்பு அது ஆழமானது. அந்த அன்பை நாம் அறிய முடியாது. அந்த ஆழத்தை அறிந்துவிட்டால் அதிலிருந்து வெளியே வர முடியாது. ஒரு தந்தையாக இருப்பவர் கண்டிப்பாக பேணப்படக்கூடிய ஒரு பொக்கிஷம். ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், நாயகமே, என்னுடைய தந்தை என்னுடைய ஜோபில் இருந்து காசை எடுக்கிறார் என்பதாக முறையிட்டார். எனக்கென்று ஒரு மனைவிமார்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள். அதனால் என்னிடம் கேட்காமல் என்னுடைய தந்தை என்னிடத்திலிருந்து காசை எடுக்கிறார் என்பதாக அந்த நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே முறையிட்டார்கள். பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த உன்னுடைய தந்தையை நீ அழைத்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். இதற்கு இடையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், இப்போது அந்த மகன் தன்னுடைய தந்தையை அழைக்கப் போகிறார். அந்த தந்தை பல காலமாக தன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை மறைத்து வைத்திருக்கிறார். யாரிடத்திலேயும் சொல்லாமல் அதை தனக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறார். அவர் வந்தவுடன் அந்த விஷயம் என்னென்று கேளுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு போனார்கள். பிறகு அந்த மகன் தந்தையை அழைத்து வந்து விட்டார். அழைத்து வந்ததற்கு பிறகு மகன் சொன்ன விஷயத்தை கேட்கிறார்கள். இதுபோல் ஏதோ உங்களுடைய மகனிடத்தில் நீங்கள் காசை எடுக்கிறீர்களாமே என்று உங்கள் மகன் சொன்னார். உண்மையா என்று கேட்டபோது, ஆம் நாயகமே, இந்த காசை நான் ஒன்று வேறு யாருக்கும் செலவழிக்கவில்லை. இந்த காசை எனக்கும் என்னுடைய அதாவது இந்த மகனுடைய தாய் வழி சொந்தத்திற்கும் தந்தை வழி சொந்தத்திற்கும் தான் நான் செலவழிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அடுத்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்கிறார்கள். நீங்கள் ரொம்ப நாளாக ஏதோ உங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு விஷயத்தை மறைத்து வைத்திருக்கிறீர்களாமே என்று கேட்டபோது அது என்ன விஷயம் என்று கேட்டார்கள். பிறகு அந்த தந்தை நாம் யாரிடத்திலையும் சொல்லாத விஷயம் நாயகத்துக்கு எப்படி தெரிந்தது என்று கருதி உடனே நாயகத்திடத்தில் சொல்கிறார்கள், நாயகமே, நாளுக்கு நாள் உங்களுடைய மதிப்பு என்னுடைய மனதிலே அது பெரிதாகி கொண்டே இருக்கிறது நாயகம் என்று சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை சொல்கிறார்கள். நான் ஒரு கவிதை ஒன்று படித்தேன். அந்த கவிதை என்னவென்றால், அந்த கவிதையிலே வரக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால், அதாவது என்னுடைய மகன் சம்பந்தமான ஒரு கவிதை. அதை சொல்கிறார்கள், நான் என்னுடைய மகன் பிறக்கின்ற போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். என்னுடைய மகன் நோய்வாய்ப்படுகின்ற போது நான் ரொம்ப கவலையாக இருந்தேன் என்று சொல்லிவிட்டு, ஆனால் அவன் எனக்கு அதுபோல அந்த கவிதையை அடுத்த வரியாக சொல்கிறார்கள், ஆனால் நான் இன்னும் சில காலம்தான் உயிர் வாழ்வேன், என்னுடைய மரணமோ சமீபத்தில் இருக்கிறது என்று அந்த கவிதையை படிக்கிறார்கள். பிறகு அந்த கவிதையை சொல்லி முடித்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகனிடத்திலே சொல்கிறார்கள், இப்போது நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் எல்லாம் உன்னுடைய தந்தைக்கு சொந்தம். நீ உழைப்பாக இருந்தாலும் சரி, நீ சம்பாதிக்கின்ற பணமாக இருக்கட்டும், நீயாக இருக்கட்டும், எல்லாமே உன்னுடைய தந்தைக்கு தான் சொந்தம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸிலிருந்து ஒரு ஃபிக்ஹ் சட்டம் எடுக்கிறார்கள். என்னவென்றால், மகனுடைய சம்பாத்தியத்திலே ஒரு தந்தை சாப்பிடுவது என்பது அது ஒரு கேவலமான விஷயம் இல்லை, அது ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம்தான் என்று ஒரு சட்டம் எடுக்கிறார்கள். மகனுடைய உழைப்பிலே தந்தை சாப்பிடலாம் என்று ஒரு சட்டம் எடுக்கிறார்கள். அப்படி என்றால் மகனுக்கு
நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியமாக இருந்தால் அது நம்முடைய சம்பாத்தியம் என்று நாம் சொல்லக்கூடாது. அது நம்முடைய தந்தையின் மூலமாக வந்தது தான் என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்மிடத்தில் நமக்கு அதிகமான ரிசுக்குகள் வருகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ் தஆலா நம்மிலே உள்ள பலகீனமானவர்களை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா பலமானவர்களுக்கு ரிசுக்கு தருகிறான். அப்படி இருக்கின்ற போது ரிசுக்கு வருகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு முழுமையான காரணம் என்றால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள். பலகீனமானவர்கள் யார்? தாய் தந்தையர்கள் தான் பலகீனமானவர்கள். அதுபோலவே ஒரு நபித்தோழர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், நாயகமே, நான் என்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் நான் அதிகம் யாரிடத்தில் நான் உரையாடுவது என்பதாக கேட்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், உன்னுடைய தாயிடத்தில் நீ அதிகமாக உரையாடு என்று சொன்னார்கள். முதலாக நீ உரையாடுவதற்கு தகுதியானவர் உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். பிறகு அந்த நபித்தோழர் இரண்டாவது முறையாக கேட்கிறார்கள், அடுத்ததாக யார் என்று கேட்கிறார்கள். அப்போது நாயகம் சொல்கிறார்கள், உன்னுடைய தாய் தான். மூன்றாவது முறை கேட்கிறார்கள், மூன்றாவது முறை உன்னுடைய தாய் தான் என்று சொன்னார்கள். அடுத்ததாக நாலாவது முறையாக அடுத்ததாக யார் என்று கேட்கிறார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், நாயகம் உம்முடைய தந்தை என்று சொன்னார்கள். இந்த இடத்திலே அந்தஸ்தின் தந்தை என்பவர் தாழ்ந்து மதிப்பிடவில்லை. இந்த ஹதீஸின் மூலம் தந்தை என்பவர் தாழ்வானவர் என்று நாம் தவறாக விளங்கிவிடக்கூடாது. தாய் என்பவர் முன்னால் இருந்தாலும் அந்த தந்தையின் மதிப்பு என்பது பின்னால் தான் புரிகிறது. இந்த ஹதீஸிலும் நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும்? தந்தையின் மதிப்பு அனாதவர், அது மதிப்பிட முடியாதது. இந்த இடத்திலே தந்தை பின்தங்குகிறார் என்று சொன்னால் தந்தையினுடைய மதிப்பு அது மதிப்பிட முடியாத ஒன்று. அது பின்னால் தான் அதன் அருமை தெரியும். அதனால்தான் தந்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் சொல்லியிருக்கிறார் என்று இப்படி விளங்கிக் கொள்ளலாம். அதனால் நான் சொல்கிறேன், தந்தையினுடைய மதிப்பு என்பது அது அனாதையானது. ஒரு தாயினுடைய மதிப்பு என்பது அது நாம் தந்தையாக ஆகுவதற்கு முன்பாக தாயினுடைய மதிப்பு நாம் புரிந்து விடலாம். ஏனென்றால் தாய் என்பவள் தன்னுடைய வழியை உடனே வெளியே சொல்லிவிடுவாள். அதன் மூலம் நாம் தாயினுடைய வழியை நாம் அறிந்திட முடியும். ஆனால் தந்தையினுடைய வழி என்பது அது நாம் புரிய முடியாத ஒன்று. தந்தை தன்னுடைய வழியை அனுபவிக்கிறார் என்று சொன்னால் அதை யாரிடத்திலேயும் சொல்ல மாட்டார். ஒரு பெண்ணாக பிறந்தவள் தனக்கு ஒரு சோகமான நிகழ்வு நடந்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. தாங்கிக் கொள்ள முடியாமல் அதை வெளியே உடைத்து உடனே அழுது விடுவார்கள். ஆனால் ஒரு தந்தை என்பவர் எவ்வளவு பெரிய சோகமான நிகழ்வு இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார். ஒரு சிரிப்போடு அதை அந்த வழியை மறைத்துக் கொள்வார். அப்படி தந்தையினுடைய வழி என்பது அது மிகப்பெரிய ஒன்று. அதனால்தான் சொல்கிறேன், தந்தையினுடைய வழியில் எப்போது நாம் விளங்க முடியும் என்று சொன்னால் தந்தையாக மறுஜன்மம் எடுக்கின்ற போதுதான் தந்தையினுடைய வழியை நாம் விளங்கிட முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், தந்தையினுடைய பொருத்தத்திலே தான் என்னுடைய பொருத்தம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தந்தையை தன்னோடு இணைத்து பேசுகிறான். அப்படி இருக்கின்ற போது தன்னோடு அல்லாஹ் தஆலா தந்தை இணைத்து பேசுகிறது என்று சொன்னால் தந்தையின் மதிப்பும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எல்லா விஷயத்திலேயும் தந்தை பின்தங்குகிறார் என்று சொன்னால் அவர்களுடைய மதிப்பு அது ரொம்ப பிரமாண்டமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் மதிக்கவில்லை, முதலாவதாக மதிக்கவில்லை, பிறகுதான் அதை மதிக்கிறோம் என்று சொன்னால் முதலாவதாக அந்த விஷயத்தை நாம் கண்டு காணாமல் விட்டு விடுவோம். பிறகு அந்த விஷயம் மதிப்பு மிக்கதாக தெரிய வருகின்ற போது நமக்கு அது ரொம்ப வலியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக ஒன்றை சொல்கிறேன். ஒரு மகன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மகன் தந்தை உயிரோடு இருக்கின்ற போது தந்தையை அவன் மதிப்பு கொடுக்கவில்லை. ஆனால் பிறகு அவன் தந்தையாக இருக்கின்ற போது, தந்தையாக வருகின்ற போது அவன் அந்த வழியை உணர்கின்ற போதுதான் நம்முடைய தந்தையும் இவ்வளவு வழியை உணர்கிறார் என்பதாக அப்போதுதான் அவன் உணர்கிறான். நம்முடைய தந்தை இவ்வளவு வழியை சுமந்து இருக்கிறார் என்பது நாம் மகனாக இருக்கின்ற போது நமக்கு புரியவில்லை. தந்தையாக இருக்கின்ற போதுதான் நமக்கு புரிந்தது என்று அவன் அப்போதுதான் புரியும். ஆக உயிரோடு இருக்கின்ற போதே தந்தையினுடைய மதிப்பை
விளங்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹி தர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி